வணக்கம், நான் உங்கள் ஆதிரா. வெல்கம் டு ஆதிரா ஆடியோ புக்ஸ். ராதையை கண்டு கொண்ட கண்ணன் சீசன் 3 சாப்டர் 18 என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? டாக்டர் லெஸ்லி அடுத்த ஒரு வாரம் ராதிஷாவை வந்து பார்த்து சென்றார். இப்பொழுது அவள் முழுவதுமாக குணமடைந்து விட்டாள். கவின் யாதவ் வர்மாவை போய் சந்தித்து அவரே இந்த விஷயத்தை சொன்னார். ராதிஷா இப்போது நலமாக இருக்கிறாள். ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணு. கொஞ்ச நாள் கூட இருந்த எனக்கே அவளை ரொம்ப பிடிக்கிறது என்றார் புன்னகையுடன். அவர் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் அவரது இதயத்திலிருந்து வந்தது. ராதிஷாவின் நினைவுகளுடன் கவினுடைய உதடுகளில் லேசான புன்னகை தவழ்ந்தது. ஆனால் உங்களுக்கும் மிஸ் சார்லதாவிற்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டதே, என்ன செய்வது? பார்த்து கொள்ளுங்கள் என்றார் டாக்டர் லெஸ்லி. தேங்க்யூ அங்கிள் லெஸ்லி, நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் கவின். அவனுடைய புன்னகை மறைந்து விட்டிருந்தது. டாக்டர் லெஸ்லியை சிறு வயதிலிருந்தே கவினுக்கு நன்றாக தெரியும். ராமன் கூட இடையில் வந்தவர்தான். ஆனால் மொத்த குடும்பத்தின் வரலாறும் அறிந்தவர் டாக்டர் லெஸ்லி. அவர் சொல்லும் பொழுது கவினால் மறுத்து பேச முடியவில்லை. மறுத்து பேச உண்மையில் எதுவும் இல்லை. ராமன் ஒண்டிக்கட்டை. திருமணம் செய்யாமல் கவினுடைய குடும்பத்திற்கு உண்மை சேவகனாக இருந்து வாழ்க்கையை கடத்தி கொண்டிருப்பவர். அவ்வப்போது அந்த தனிமையை மறக்க கேளிக்கை கொண்டாட்டங்களில் ஈடுபடுவார். சில சமயம் அவரே 6 மாதத்திற்கு ஒரு முறை சில பார்ட்டிகளுக்கும் ஏற்பாடு செய்வார். இது போன்ற பார்ட்டிகள் வைக்கும் பொழுது பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்களை இன்வைட் செய்வார்கள். சில நேரம் குடும்பத்தாருடன் நண்பர்களுடன் என்று கூட்டமாக வருகை தந்து கேளிக்கையில் ஈடுபடுவார்கள். அதுபோல் ஒரு நாள் ராமன் ஏற்பாடு செய்த பார்ட்டியை பற்றிய விஷயத்தை கேள்விப்பட்ட ஸ்ருதி ஆர்வமானாள். அவளுக்கு வகை வகையான உணவுகளை ருசிப்பதில் ஆர்வம் அதிகம். ராதிஷாவை கம்பல் செய்து பார்ட்டிக்கும் அழைத்துச் சென்றாள். அவர்கள் இருவரும் உள்ளே நுழையும் போதே, நீ மிஸ்டர் ஈஸ்வரனின் தங்கை தானே? உன்னுடைய அண்ணனுக்கு இந்த மாதிரி பார்ட்டியெல்லாம் பிடிக்காதே, சொல்லிவிட்டு வந்தாயா இல்லையா என கேட்டான் எதிரில் வந்தவன். ஸ்ருதி அவனை பார்த்து பேயறைந்தது போல் நின்றாள். சமாளித்து கொண்டு ஒரு புன்னகையுடன், மிஸ்டர் ராதவன், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிற்றே என்றாள். நீ சொல்வது சரிதான். முன்பை விட நீ இன்னமும் கொஞ்சம் வெயிட் போட்டு விட்டாய் என்றான் ஆதவன். பார்த்தவுடனே இப்படி எடையை பற்றி பேசுகிறானே என்று கடுப்பானாள் ஸ்ருதி. உன்னுடைய ஃப்ரெண்டை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டியா என கேட்டான் ஆதவன். அவனுடைய பார்வை ராதிஷாவின் மேல் ஏதோ ஒரு யோசனையுடனேயே பதிந்திருந்தது போல் தோன்றியது. இருவரையும் ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தினாள் ஸ்ருதி. அறிமுகப்படலம் முடிந்த பின்பும் ஆதவனின் கண்கள் ராதிஷாவை விட்டு அகலவே இல்லை. அவன் பார்த்த பார்வை ராதிஷாவிற்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. ராதிஷா அவனிடமிருந்து கண்களை விலக்கிய போது அவனுடைய கைகளில் ஒரு டிசைனை பச்சை குத்தியிருப்பதை பார்த்தாள். அது வேறு எதுவும் இல்லை, அவள் விரல்களில் அணிந்திருந்த அந்த மோதிரத்தின் டிசைன் தான். இந்த டிசைன் அந்த காலத்து மன்னர்கள் உபயோகித்தது என்று ராதிஷா நன்றாக அறிவாள். அந்த டிசைனையே பார்த்து கொண்டிருந்தவள் அதை பற்றி அவனிடம் கேட்க முனைந்தாள். அதற்குள் அவன், ராதிஷா, நான் உங்களை திஷா என்று கூப்பிடலாமா என கேட்டான் ஆதவன். வாட் என அதிர்ச்சியுடன் அவனை பார்த்த ராதிஷா, என்னை உங்களுக்கு முன்பே தெரியுமா? நீங்கள் யார் என மீண்டும் கேட்டாள். அதெல்லாம் ஒன்றுமில்லை, இப்போதுதானே ஸ்ருதி உங்களை அறிமுகப்படுத்தினாள். என் பெயர் ஆதவன் வர்மா. நான் உங்களை திஷா என்று கூப்பிடலாமா என மிகவும் சாதாரணமாக பேசினான் ஆதவன். என்னை மற்றவர்கள் போல் ராதிஷா என்றே அழையுங்கள். திஷா என்று அழைக்க என்ன காரணம் என்று கேட்டாள் ராதிஷா. இவன் கியாஷாக இருந்தால் அவளை திஷா என்று அழைப்பதில் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எவனோ ஒருவன் அவளை திஷா என்று அழைப்பதை அவள் விரும்பவில்லை. ஏற்கனவே இந்த ஸ்டேட்டுடைய முதலமைச்சரான கவின் யாதவ் வர்மாவை தன்னுடைய கியாஷ் என்று தவறாக புரிந்து கொண்டு அவனிடம் விளக்கம் கேட்க அவன் தான் இல்லை என்று மறுத்துவிட்டு சென்றதே ராதிஷாவிற்கு வருத்தமாக இருந்தது. இப்போது மீண்டும் இன்னொருவனிடம் கேட்க சங்கடமாக இருந்தது. ஏனென்றால் சில வருடங்களுக்கு முன் என்று அப்படியே பேச்சை நிறுத்திவிட்டு அவளை பார்த்தான் ஆதவன். பின் ராதிஷா என்பதை விட திஷா என்று அழைப்பது நன்றாக இருக்கிறது. வேறு எந்த காரணமும் இல்லை
என்றான் அவளை பார்த்து. எதிரில் நின்றவனை பார்த்தபோது அழகாக தோன்றினான். ஆனால் கியாஷுடைய முக அமைப்பு இவனுக்கு சற்றும் பொருந்தாதது போல் தோன்றியது ராதிஷாவிற்கு. போன தடவை செய்தது போல் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் செய்யக்கூடாது, பொறுமையாக இதை கையாள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தாள் ராதிஷா. அதற்கு மேல் அவனிடம் பேச்சை வளர்க்காமல், ஸ்ருதி, நம்ம உள்ளே போய் ஏதாவது சாப்பிடலாம், ரொம்ப தாகமாக இருக்கு என்று ஸ்ருதியை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். இருவரும் நடந்து உள்ளே சென்றபோது ஸ்ருதியிடம், யார் இந்த ஆதவன் என கேட்டாள் ராதிஷா. அவரா, நம்ம சிஎம் இருக்கிறாரே கவின் யாதவ் வர்மா, அவருடைய சித்தியோட பையன் என்றாள் ஸ்ருதி. அவரை பற்றி நான் இன்னும் தெரிந்து கொள்ள நினைக்கிறேன் என்றாள் ராதிஷா. அவரை பற்றி தெரிந்து கொள்ளும் அளவிற்கு அவர் என்ன பெரிய ஆளா என்ற ஸ்ருதி. நீ என்ன சொல்ல வருகிறாய்? அவர் உன்னுடைய கியாஷாக இருப்பாரோ என்று சந்தேகிக்கிறாயா என விழிகள் விரித்து அதிர்ச்சியாக ராதிஷாவை பார்த்தாள் ஸ்ருதி. என்னங்க, இந்த லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் வியூவர்ஸ்.